வணக்கம். நேற்று எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. தமிழகத்தை மீட்போம் அப்படின்னா தமிழகத்தை யார் அடகு வச்சா, யார் மீட்க போகிறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திமுகட்டேருந்து மீட்க போகிறோம், திமுகட்டேருந்து மீட்டு இவர் என்ன பண்ண போகிறாரு, அதே தான் பண்ண போகிறாரு. 2 திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிகள் தான் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு எண்ணம் இருக்குது. வேறு வழி இல்லாமல் மாற்றி போட்டாங்க. நடுவில் விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் ஒரு மாற்றத்தை தருவார்னு விஜயகாந்த் கொடுத்தாங்க. ஆனால் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நல்லா இருந்தாருன்னா இன்றைக்கி தான் அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. விஜயகாந்த் இடத்த நிரப்புவாரா இல்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். இவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி போனார். ஆனால் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை. கட்சிக்குள்ளே வந்து செங்கோட்டையனுக்கெல்லாம் ஒரு அழைப்பு இல்லை. அதே போல் பாஜகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்காங்க. நயினா நாகேந்திரன் வந்து வர சொல்லியிருக்காங்க. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வந்திருக்கிறாரு. வானதி சீனிவாசன், அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி இவங்க எல்லாமே வந்து நேராக போய் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து கொடுத்து சொன்னாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி எஜெட் பிரிவு கொடுத்துருக்குறாங்க, பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. 20 பேர் ரொட்டீனாக வந்து 20 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமியை சுற்றிலும் நிற்பாங்க. எடப்பாடி பழனிசாமி யாருமே நெருங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு. ஒரு மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்கிறவருக்கு ஏன் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு? இப்போ ஸ்டாலின் போகிறாரு, முதலமைச்சராக இருக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோலாம் பண்ணுறாரு. டக்குன்னு இறங்கி போய் மக்களை போய் பார்க்குறாரு, சந்திக்கிறாரு, அவங்க கொடுக்குற பெட்டிஷனை வாங்குறாரு, பேசுகிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். இவரை சுற்றிலுமே ஒரு 20 பேர் நின்றுக்கிட்டு மக்களை நெருங்க விடாமல் மக்கள் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? எஜெட் பிரிவு பாதுகாப்பு இவருக்கு எதுக்கு? இவருக்கு வந்து வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சுன்னு உதயகுமார் சொல்கிறாரு. காக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாரு ஆர்பி உதயகுமார். இதெல்லாம் கேட்கும்போது நகைச்சுவையாக தான் இருக்குது. எப்படி வந்து இதை ஏற்றுக்கிட்டு அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுன்னு எஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த பாதுகாப்போடு போய் மக்களை சந்திக்கிறாரு. அவரை சுற்றிலும் அரண் மாதிரி சுற்றிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. எப்படி இவர் மக்களை சந்திக்க முடியும்? தூரத்துலேருந்து கையாட்டுறது போகிறது அவ்வளோதான் இவரால் பண்ண முடியும். சரி, இந்த மாதிரி பாஜகவில் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை வரல. அண்ணாமலை வந்தார்னா அண்ணாமலை வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆக வந்து எடப்பாடி பழனிசாமி வாழ்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் அண்ணாமலைக்கு அழைப்பு இல்லை. அண்ணாமலையும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. ரிலாக்ஸாக போய் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த சைடு பூத்து கமிட்டி அமைச்சு இது பண்ணால் அவர் பூத்து கமிட்டிக்கு கூட போகல. அவருக்கு வந்து அழைப்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பேனரில் வந்து எப்பயுமே வழக்கம் போல் அண்ணாமலை போஸ்டர் இல்லாமல் இல்லை, அண்ணாமலை போஸ்டரையும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அழைப்பும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அமித்ஷா வரலை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அமித்ஷா வராத இடத்துக்கு நம்ம போய் நிற்கும்போது நம்மளுக்கு ஆதரவாக வந்து தொண்டர்கள் ஏதாவது கரவசம் அண்ணாமலை வாழ்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பேச அண்ணாமலை செட்டப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாரியா அப்படிங்கிற மாதிரி எதுக்கு அவங்கள மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை விட்டுட்டார். அங்கேயும் போல் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிடாதனால அவர் எப்படி அங்கே போவார்? சரி, நீங்கள் என்னவோ பண்ணுங்க, நாங்கள் என்னவோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் இருந்தார். இதில் வந்து அதிமுக சார்பாக பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. தம்பிதுரை, அப்புறம் தனபால் இவங்கெல்லாமே கலந்துக்கிட்டாங்க. சரி, இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு செங்கோட்டையன் எங்கேப்பா, அவரை காணா அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் தேடினாங்க. செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை வச்சு தான் பாஜக ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை அவங்க கட்டுப்பாடில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட செய்தியாளர்கள் சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வருங்காலங்களில் அதிமுக பாஜக கூட்டணி தொடராதான்னு தெரியல, தேர்தல் நெருக்கத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒன்றுக்கு பேசியிருக்கிறாரு. என்னடா இது? இப்போ கூட்டணி வந்து ஒரு ஆச்சு, இன்னும் தேர்தலுக்கு ஒரு 8 மாதம் இருக்குது, இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திமுக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி பலத்தில் தான் அது ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவரே கூட்டணிக்கு வந்து எல்லா கட்சியும் கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாரு. இவரை நம்பி யாருமே வரல. திமுகவை நம்பியாவது கூட்டணிக்கு போக தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இவரை நம்பி யாருமே வரல. அப்படிங்கும்போது இவர் வந்து கூட்டணி பலத்தில் தான் திமுக ஜெயிக்குது அப்படின்னா அந்த கூட்டணி பலங்களை உருவாக்குங்க. உங்களால் உருவாக்க முடியல. பாஜக மட்டும்தான் உங்கள் கூட்டணியில் வந்திருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணியிலேன்னு என்ன காரணத்தை சொல்லி வெளியே போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாஜகவில் இருக்கிறவங்களும் வைக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்க சிறுபான்மையினர் வந்து நம்மளை வந்து மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம வந்தோம். சிறுபான்மையினர் பாஜகவோட கூட்டணி வச்சா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே நம்ம வெளியே வந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் கேட்குறாங்க. இதில் பாஜகவில் வந்து ஏன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான தலைவர்கள் எல்லாமே, 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அழுத்தம் கொடுத்தது காரணம் என்னென்னா, எல்லாருமே இந்த 4.5 வருஷத்தில் பண்ண ஊழல்,
அதில் மாட்டிக்கிட்ட சிக்கல் தான் எல்லாத்துக்குமே. அதனால அவங்களால அதுலேருந்து வெளியே வரவே முடியல. எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. பாஜக வந்து கண்டிப்பாக இவங்களை எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிற கட்சிகள், திமுக கூட்டணிக்குள்ளே இருக்க கட்சிகள், சில கட்சிகள் வந்து வெளியேறி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கூப்பிட்டு வச்சு பேசி உடனே கூட்டணியை முடிவு பண்ணிட்டு தான் போனார். அந்த மாதிரி ஒரு 10 மாதம் இருக்கும்போது எப்படி இப்படி வந்து இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா நேற்று வந்து தேர்தல் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிமுக பாஜக இணைஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தேர்தல் பிரச்சாரம் 2 கட்சிகளும் இணைந்து தான் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது சந்தோஷமான ஒரு விஷயந்தான், இணைந்து செயல்படுறது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது அதிமுக கொடி எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமாக வந்து பாஜக கொடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிமுக கொடி தான் அதிகமாக இருந்தது. பாஜக கொடி அங்கங்கே தென்பட்டுச்சு. பாஜக கொடியும் தென்பட்டுச்சு. தலைவர்கள் எல்லாமே ஒன்றா போனாங்க, அப்படியே நடந்து ரோட் ஷோ போனாங்க. மக்கள்கிட்ட போய் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. இவர் விவசாயிகள்கிட்டையும் சொல்லி, அப்புறமா இந்த பட்டு நூல் அந்த வியாபாரிகள்ட்டையும் சரி, இவர் எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை எல்லாம் கேட்டு நான் வந்து உங்களுக்கு செய்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். சரி, அதெல்லாம் பேசிட்டு போகிறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் எப்படி வந்து அதே ஊரில் இருக்கிறாரு, அதே பகுதியில் இருந்திருக்கிறாரு, ஆனால் அவரை வந்து கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், அவர் வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலையும் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இருக்கத்தானே செய்யும். எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், அப்படிப்பட்டவர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி, அது வந்து சுற்றுப்பயணம். அந்த சுற்றுப்பயணத்தில் பக்கத்தில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறவர் செங்கோட்டையன் அங்கே தான் இருந்திருக்கிறார். அவர் வந்து ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏற்கனவே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி தகராறு இருக்குது. சமீபத்தில் செங்கோட்டையன் வந்து டெல்லி போய் முக்கியமான ஒரு தலைகளை, பாஜக மேலிட தலைகளை வந்து சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இப்படி பல தகவல்னால செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட அந்த பிரச்சாரத்தில் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் சாயந்தரம் வந்து உடுமலைப்பேட்டை கூட அவர் போயிருக்கார், சொந்த வேலையாக கூட போயிருக்கார். ஆனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிற எந்த நிகழ்ச்சியிலும் சமீப காலமாக அவர் கலந்துக்கவே இல்லை. இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு வேளை செங்கோட்டையனுக்கு வந்து தேர்தல் சமயத்தில் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல அப்படின்னா அவர் என்ன கொடுக்குறது? பாஜக மேலே அமித்ஷாட்ட கேட்டு வாங்கிக்குவார். அதிமுக சார்பாக அமித்ஷாட்ட கேட்டு சீட்டை வாங்கிக்குவார் செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் தரப்பு ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி பாமகவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ராமதாஸ் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார், செயற்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லி கூட்டியிருந்தார். கண்டிப்பாக வந்து அன்புமணிக்கு எதிரான ஒரு தீர்மானம் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது தான். 25 தீர்மானங்கள் போட்டாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் 11வது தீர்மானம் தான். அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தலைமையோட உத்தரவு கட்டுப்பட மாட்டுறாங்க, கட்சியை பலவீனப்படுத்துகிற நோக்கத்தில் வந்து செயல்படுறாங்க, அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவங்க மன்னிப்பு கேட்டால் அதுக்கு அப்புறமா வந்து அவங்கள கட்சியில் சேர்க்குறதா வேணாமான்னு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி அதை நிறுவனருக்கு கொடுத்துருக்குறாங்க. நிறுவனர் தலைவர் இப்போ ராமதாஸ் தானே, அவருக்கு கொடுத்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல் தலைவர் இந்த மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு அன்புமணி பேரை கூட உச்சரிக்கலை. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செயற்குழு கூட்டத்தில் யார் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. அவங்கனால தான் பஞ்சாயத்தே ஓடுது. சொத்து பிரச்சனை தான். இப்போ வந்து ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை என்னென்னா, அன்புமணிக்கும் அவங்க சகோதரிகளுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை, சொத்து பிரச்சனை. இவர் உயிரோடு இருக்கும்போதே, ராமதாஸ் உயிரோடு இருக்கும்போதே பங்கு பிரித்து எங்களுக்கு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் அன்புமணிகிட்ட வந்து நாங்கள் எதுவுமே கேட்க முடியாது, வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுலேயும் கூடயே இருந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தைலாபுரம் தோட்டத்திலே உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து பேசி அவருக்கு வந்து கொடுக்குறது. சிலரோட பேச்சினால தான் வந்து ராமதாஸ் வந்து குழந்தை மாதிரி ஆகிட்டார். அவர் வந்து இப்போ கட்சியை வந்து தான் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாரு. அவர் எடுத்துகிட்டு போகிறது கூட இல்லை, ஆனால் அடுத்தவங்க பேச்சை கேட்டு இந்த மாதிரி செயல்படுறாருங்கிற ஒரு ஆதங்கம் தான். அவர் வந்து சரியாக ஒரு முடிவெடுக்கவே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அன்புமணி பேசினார். அது இப்போ பார்க்கும்போது அது நிறைய நல்லாவே தெரியுது.
முகுந்தனுக்கு கொடுக்கல, இளைஞர் அணி பதவி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காண்டு. அது இல்லாமல் வந்து இப்போ ஸ்ரீகாந்தியை கொண்டாந்து உட்கார வச்சுருக்கிறாங்க செயற்குழு கூட்டத்தில், அது முக்கியமாக ஸ்டேஜ்லேயே உட்கார வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போதெல்லாம் இதெல்லாம் யோசிக்கும்போது அருள் எம்எல்ஏ பேசும்போது கூட என்ன சொன்னார், அவர் பேச போகிறாரு, உடனே கூப்பிட்றாரு, ராமதாஸ் கூப்பிட்றாரு, கூப்பிட்டுங்க பாரு, கட்சியை விட்டு நிப்பாட்டுறதுக்கான அதிகாரம் எல்லாமே வந்து நிறுவனர் தலைவர் ராமதாஸுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு தெரியாதா ஏற்கனவே பேசினருக்கு? அவர் வந்து அப்படியே தான் பேசுகிறார். இதெல்லாம் அன்புமணி சீன்ற மாதிரி தானே இருக்கும். இப்போ அன்புமணி சும்மா இருப்பாரா? அவரும் வந்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று போட்டிருக்கிறாரு. அதில் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் ராமதாசன் குரூப்போ, ஜிகே மணி இருக்கிறாரு, அருள் இருக்காப்புல, இந்த இப்போ புதுசாக வந்து ஸ்ரீகாந்தி அவங்க மகள் வந்திருக்குது. ராமதாஸுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே பிறக்கிற பிரச்சனையை ஒரு அரசியலாக்கி கட்சியவே உடைக்கிறாரு, கட்சியை பலகீனப்படுத்துகிறவர் ராமதாஸ் தான், அன்புமணி கிடையாது. ஆனால் அன்புமணி மேலே இன்றைக்கி பேசினவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு செயல் தெரியுமா? அன்புமணி அவசர ஆலோசனை பண்ணுறாரு. கட்சியை வந்து இப்போ ஏற்கனவே மாமல்ல சின்னம் கிடைக்கும் மாநில அந்தஸ்து இல்லை, பாமகவுக்கு இல்லை. ஆனால் திரும்பவும் இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து யார் சைடு அதிகமான வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் தான். அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க மக்கள். அந்த சமுதாய மக்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அருள் பேசும்போதெல்லாம், நான்லாம் 12வது படிக்கும்போது எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனார், நான் ஓரமாக நின்றேன், ஐயா ஒரு 100 காரில் பவனி வந்தார், அப்படி வரும்போது எல்லாத்தையும் பார்த்து கும்பிட்டாரு, அப்போ என்னையும் பார்த்தாரு, அப்போ அவர் என்னை பார்த்த பார்வையில் அப்படியே இந்த கட்சியில் வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். ஐயா இப்போ சொல்லிட்டோம், அருள் உன் உயிரை குடுறா அப்படின்னு சொன்னால் இங்கனே கழுத்து அறுத்துக்கிட்டு நான் இது பண்ணேன். ராமதாஸை பற்றிவா தெரியாது, கேட்பார் டகர்னு, அருள் உன் உயிரை குடுறா அப்படின்னு கேட்டாலும் கேட்டுருவார். அப்புறமா என்ன பண்ணுறது? அதெல்லாம் யோசித்து பேசுங்க. அவருக்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் கட்சியை வந்து இப்படி ஒரு சில குரூப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சியை அழிக்கிறீங்க அப்படின்னா அது நல்லாவா இருக்குது? பாமக கட்சியை வந்து செயல்படுத்துறதுக்கு அவர் மிக பெருமளவில் அன்புமணி பாடுபட்டிருக்கிறார். அருள் வந்து அதிமுக சைடு, எடப்பாடி பழனிசாமி சைடெல்லாம் போய் பேசுவார், நல்ல நெருக்கம் காட்டுவார். இப்போ பாமக அவருக்கு இல்லை அப்படின்னா அதிமுகவில் போய் சேர்ந்துக்குவார். இப்படி பலதரப்பட்ட கட்சிகளோட சேரக்கூடிய ஒரு நபர் தான். ஜிகே மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை கலைஞர் கூப்பிட்டாரு, எம்ஜிஆர் கூப்பிட்டாரு, ஜெயலலிதா கூப்பிட்டாங்கன்னு பல கதைகளை விட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு கட்சி முக்கியம் இல்லை, அன்புமணிக்கு கட்சி முக்கியம். ராமதாஸோட கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போகக்கூடிய நபர் அவர் ஒருத்தர் தான். அவரே வந்து கிண்டி கிழங்கு எடுத்துகிட்டு இப்படி வந்து ஒரு செயற்குழு கூட்டம் போட்டுக்கிட்டு இதுக்கு உடந்த ராமதாஸோட மகள்களும் இது வந்து நல்லா இருக்குதா? இது கூட பிறந்தவனுக்கே எதிராக வந்து சகோதரிகள் செயல்படுறதெல்லாம் காக்கும்போது என்ன பண்ணுறது? சொத்துன்னா அப்படி தான் இருக்கும், சொத்தை பிரித்து கொடுத்தா எல்லாமே கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி போட்ட ஒரு 11வது தீர்மானத்தில் அன்புமணிக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை போட்டு அன்புமணியை கட்சியிலேருந்து நிப்பாட்டணும், தற்காலிகமாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை ராமதாஸ் கொடுத்துறாங்க. ராமதாஸ் நிப்பாட்டட்டுமே. அன்புமணி வந்து இது வரைக்குமே பொறுமையாக அப்பா கூட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு போவாங்க. கட்சி சின்னம் எல்லாமே வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டாங்க. இனிமேல் ஒன்றும் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ராமதாஸ்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதோ, ராமதாஸ்கிட்ட போய் அன்புமணி போய் கெஞ்சிறதோ, இல்லை இது பண்ணுறதோ இனிமேல் வாய்ப்பே கிடையாது, சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. இது ராமதாஸ் இந்த பாமக உருவாக்குன வேகத்திலே அழிச்சிடறாரு. அவர் இருக்கிற போது அந்த கட்சியை அழிச்சிட்டு தான் போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.